வல்லுவரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி. இந்த சங்கீத தியானபதி ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இறை வார்த்தையை தியானிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆவியின் கனியை குறித்து தியானிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இச்சை அடக்கத்தை குறித்து தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேலையை ஆசீர்வதித்து கூடும். ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு ஆவிக்குரிய விடுதலையும் சமாதானத்தின் நன்மையும் பெருகத்தக்கதான கிருபைகளை தரும்படி இந்த வேலையை வீடியோடைய ரெக்கார்டிங் வேலை ஆசிரியருக்கு கால சாதமாக்கிற தடைகளாம் கிடைத்து இல்லை பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 வாசிப்போம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9வது சுவை என்பது என்ன? இச்சையை அடக்கிறது. ஐம்புலன்களை அடக்கி ஆளுகிறதுன்னு சொல்றது எளிமைதான், ஆனால் அடக்கி ஆளணும். மாம்சத்தின் கிரிகளை ஆவியினை அழித்தாதான் பிழைக்கலான வேதம் சொல்கிறது. அப்போ இங்கே இச்சையை அடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அது மாம்சத்தின் கிரிகள். அது மாம்சத்து கிரிகள் அழிக்கணும்னா ஆவிக்குரியவனா நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவிக்குள்ளவனாய் வழி நடத்தப்படணும். ஆவியினால, பரிசுத்த ஆவியினால மாம்சத்து கிரியை அழிக்கணும். சொந்த பலத்தில், சொந்த அறிவில், திறமையில் இதெல்லாம் நம்ம கையாள முடியாது. இங்கே சொல்லிட்டாரு, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் மாம்சத்துக்கு அழித்தால் பிழைப்பீர்களை. பிழைக்கணும்னா மாம்சத்தின் சுவாபங்கள் அழிக்கப்படணும். இப்போ உள்ளான மனுஷன் வளரணும்னா புறம்பான மனுஷன் அழியணும். அப்போ தான் உள்ளான மனுஷன் வளருவான். அப்போ இச்சையை அடக்கம் செய்யணும். நாவை அடக்கணும் சொல்கிற போல, ஒரு மரித்த சரீரத்தை அடக்கம் செய்கிறது போல, ஞானசாலத்தின் மூலமாக பழைய மனிதனை அடக்கம் செய்கிறது போல, நம்ம ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். நாம் சுய பலத்தில் இல்லை, பரிசுத்தாவே தந்த பலத்தில் தான். இதைத்தான் 24வது வசனம் படிமா. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவே உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோட ஞானசான உடன்படிக்கை பண்ணும்போது அவர் எப்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் கொண்டார், உயிர்த்தெழுந்தது போல நாமளும் அவரோடு கூட பாவத்திற்கு அடக்கம் செய்யப்பட்டோம். பழைய மனிதனை அடக்கம் செய்து தான் புதிய மனிதனை கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரு ஆவிக்குரிய சரீரமாக ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு நம்ம புதிய மனுஷனை கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஆவியில் இணைக்கப்பட்டு நம்ம அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள வர்றதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது. அதைத்தான் கலாத்தியர் 2:20 சொல்றார், இனி நான் அல்ல. அப்படின்னா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அவயங்களும் இருக்கும். பாவத்துக்கு செத்து இருக்கும், பரிசுத்தத்துக்கு உயிருள்ளதாக இருக்கும். அடக்கம் செய்தல், இச்சையை அடக்கம் செய்தல். அப்போ இச்சையை அடக்கம் செய்தாதான், நம்ம இச்சையை அடக்கும் போது தான் இச்சைகளுக்கு இடமிராதபடி. ஒரு சின்ன பொருளை நம்ம ஆசைப்பட்டால் கூட அதை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யாமல் அந்த ஆசையை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும்னு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் ஒரு பெரிய இச்சையாக மாறிடுது. ஆசை என்பது பேராசையாக மாறிவிடுகிறது. சின்ன சின்ன விஷயத்தில் இன்றைக்கி என்ன ஆசைப்படுவீங்களோ, எதை விரும்பி சாப்பிடுவீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிற ஒரு நிலையில் கொஞ்சமாக தாமதமாக சாப்பிடுங்க. நிறைய சாப்பிட்றத குறையா சாப்பிடுங்க. இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தே இருங்க. அது கட்டாயம் நம்ம அந்த இச்சையை நம்மளை மேலோங்க விடாமல், இச்சை நம்ம ஆளாமல், இச்சையை நம்ம ஆண்டு அடைக்கிறணும். அது நம்ம ஆண்டுட்டா இச்சை உள்ளவனாயிரும். நம்ம ஆளுகை செய்தால் இச்சையை அடக்கம் செய்யலாம். ஒன்றுக்கு நான் அடிமையில்லைன்னு பவுல் சொன்னது போல இந்த செய்தியின் மூலமாக கேட்குற தேவ பிள்ளைகள் இச்சையை அடக்கணும் அப்படின்னா
முதலாவது இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நாள் நடக்கிற சம்பவம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் ஆசைப்படுறோமோ தேவையில்லாதவைகளை அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஜீவிச்சு பாருங்கள். டோட்டலாக இச்சை நம்ம ஆளாது, இச்சை நம்ம ஆண்டு நம்ம இச்சையை அடக்கம் உள்ளவள். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளை தன் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்தார்கள் என்று. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். இனி நான் அல்ல, எனக்குள்ள பிடித்த கிறிஸ்து நம்முடைய பாவ ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைஞ்சி அதை அடக்கம் செய்திருங்க, அதை அர்ப்பணித்து விடுங்க. இச்சை மேலோங்க விடாமல் நாம் மேலோங்கி நிற்போமானால், இச்சையை அடக்கி ஆளுவோமானால், இச்சைகளை மேற்கொண்டு ஜெயித்து நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் ஜீவித்து தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றி பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ளலாம். கலாத்தியர் 5:24 படியே கர்த்தர் தாமே நம் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழுவோம், அந்த விசுவாசத்தோடு வாழுவோம். நாம் அந்த இச்சையை அடக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். அந்த இச்சையை அடக்கி நாம் ஓடும்போது நாம் வெற்றி பெற்றவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.